வணக்கமோ நமச்சிவாய. ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருடைய கதையை தான் கேட்க போகிறோம். கடவுள் கண் முன்னாலே அவர் கீழே வந்து இறந்துட்டார். ஆனால் கடவுள் அவரை காப்பாற்றலை. ஏன் பார்ப்போமா? கதை கேளு கதை கேளு, செல்வந்தர் கதை கேளு. செல்வந்தர் டெய்லி கோயிலுக்கு போவார், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவார். அவர் டெய்லி அவர் நிறைய பணம் வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், இதை பற்றி எதை கேட்டுருப்பார். அவருக்கு ஏற்கனவே பெரிய செல்வந்தர்னும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நல்ல பெரிய பணக்காரர், வெல்டுடு பர்சன். இவர் இப்படி கேட்டே இருக்கிறதுனால கடவுளுக்கும் வெறுப்பாக தானே இருந்தது. ஒரு நாள் அவர் முன்னாலே பிரதட்சணம் ஆனார். ஆயிட்டு, உனக்கு எல்லாமே நான் தரேன், நீ கேட்குறபடி என்ன வேணும்? எனக்கு நிறைய இடம் வேணும், நிறைய பணம் வேணும். இடம் தான் நிறைய வேணும், வா தரேன். ஒரு தரிசு நிலத்துக்கு கூட்டு போனார். கண்ணுக்கு இருந்த தூரம் வரைக்கும் தரிசு நிலம். இங்கேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணி நீ எவ்வளோ தூரம் வரையோ அவ்வளோ நிலம் உனக்கு தரேன், நான் உனக்கு சொந்தமாக தரேன் அப்படி சொல்கிறார். சொன்ன உடனே அவன் செல்வதனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா? ஆமாம். ஆனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இதே இடத்துக்கு நீ திரும்பி வந்துடணும். எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறியோ அங்கே வந்துடணும், அவ்வளோதான், போயிட்டு வா. உடனே ரொம்ப சந்தோஷம். ஓட ஆரம்பித்தார். மத்தியானம் ஆக ஆக நீர் தியாகம் எடுத்து அதையும் பொருட்படுத்தான் ஓடினார். சாயந்தரம் வரைக்கும் ஓடினார். ஐயோ, சூரிய அஸ்தமனம் ஆகும் போது ரிட்டர்ன் ஓடி வர ஆரம்பித்தார். சோர்வு, ஓட முடியல, தடுக்கி விழுந்து இருந்து விட்டார். கடவுளுக்கு என்ன பண்ணார்னா, ஒரு 6 அடி மண்ணை தோண்டி அதில் அந்த மனிதனை அடக்கம் பண்ணிவிட்டார். அதனால் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா. அதனால் மனிதர்கள் தன் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழும். திருப்பி வேணும்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். இந்த கதை யார் யாருக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப நல்ல ஸ்டோரிங்க. ஆமாங்க. கடலளவு வந்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் தயங்க மாட்டேன், அப்படியே சந்தோஷமாக இருப்பேன் எவ்வளோ இருந்தாலும், சரிங்களா? அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு? கதை பிடிச்சவங்க எல்லாரும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு? நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வைத்து மனநிறைவோடு வாழ்வது தான் வாழ்க்கை. இதுதான் இந்த கதையோட அம்சம், புரியுதுங்களா? அதனால் இந்த கதை புரிஞ்சவங்களுக்கு, கேட்டவங்களுக்கு, அப்புறம் பிடிச்சவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா பதிவிடுங்க. வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.